ஸ்பிரிச்சுவாலிட்டினா இதை விட்டுட்டு ஓடுறது, அதை விட்டுட்டு ஓடுறது, அப்படி ஓடுறது கிடையாது. அந்த அந்த மூலம், அந்த இயக்க சக்தி எனக்குள்ள எப்படி இயங்குது? கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி தான் எனக்குள்ள உணர்வாக மாறுகிறது. உடம்பு மட்டும் இல்லை. இப்போ அதை இயக்கக்கூடிய சக்தியை பற்றி நான் புரிய மாட்டேன் அப்படின்னா, இந்த உடம்பை வச்சுட்டு நீங்கள் சரியாக வாழ முடியாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த லைட் எரிஞ்சிட்ருக்கு. இந்த லைட்டை இயக்கக்கூடிய அந்த கரண்ட்டை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னா, இப்போ லோ வோல்டேஜ் வரும். அப்போ லைட்டு சரியாக எரியாது. அப்போ லோ வோல்டேஜ் வருது அப்படின்னா, அந்த லோ வோல்டேஜை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் நான் எப்போ போடுவேன்? அந்த கரண்ட்டு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு ஒரு ஸ்டெபிளைசரை போட்டு அந்த லைட்டை பர்மனெண்ட்டாக நான் எரிய வைக்க முடியும். அதே போல் இந்த உடம்புங்கிற பொருள்தன்மையை மட்டும் இதுக்கு சோறு போடுறது, இதுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, இதுக்கு ரன்னிங் போகிறது, ஜாகிங் போகிறது, அதுக்கு இந்த சாப்பாடை கொடுக்குறது, அந்த சாப்பாடு, இது மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. இந்த உயிர் உள்ளே எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த ஸ்பிரிட் எப்படி இயங்குது, ஏன்னா அந்த ஸ்பிரிட்டு ஃபுல் பவரில் இருந்தால் தான் இந்த பாடி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அந்த ஸ்பிரிட்டு குறைஞ்சதுன்னா பாடி செயல்பாட்டை இழந்துடும்.